ஹலோ வைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மைண்ட்ஸ் வித் விஜீஷ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பார்த்தீங்கன்னா குரோம்பேட் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன மலையான பச்சை மலை அப்படின்ற ஒரு இடத்துக்காக தான் வந்திருக்கோம். இந்த லொக்கேஷனுக்கு எப்படி வரணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பச்சை மலை முருகன் கோயில் பற்றி கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மலைக்கு நீங்கள் 2 வழியாக மேலே ரீச் பண்ண முடியும். இடது பக்கத்தில் இருக்கிறது காளி கோயில் போகிற வழி, வலது பக்கத்தில் இருக்கிறது சிவன் கோயிலுக்கு போகிற வழி. நம்ம இப்போ சிவன் கோயில் போகிற வழியாக தான் போக போகிறோம். ஸோ மேலே இருந்துட்டு காளி கோயில் போகிறதுக்கான வழியும் இருக்குது, அதுவும் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா 2 விநாயகர் கோயில் இருக்குது. ஸோ மலை ஏறுறதுக்கு முன்னாடி நீங்கள் விநாயகரை வேண்டிட்டு மேலே ஏறலாம். ஸோ இந்த கோவில் பார்த்திங்கன்னா 2024 தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கோவில் இல்லை, வெறும் சிவன் லிங்கம் மட்டும்தான் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த வழி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான வழி. நம்ம ஏற்கனவே முருகன் கோயில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறணும் கயிறெல்லாம் பிடிச்சிட்டு. பட் இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஸ்டெப்ஸ் இருக்குது. டோட்டலாக 85 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸில் பொறுமையாக நடந்து போனாலே மேலே ரீச் பண்ண முடியும். 2 சைட்லையும் பார்த்திங்கன்னா அடர்ந்த காடு மாதிரி தான் இருக்குது. நிறைய மரங்களும் செடிகளும் நிறைந்து பச்சை கலரில் இருக்குது. மேபி அதனால தான் இந்த மலைக்கு பச்சை மலை அப்படின்ற பேர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த கோவிலுக்கு வரதா இருந்தால் கொஞ்சம் ஏர்லியராக பிளான் பண்ணுங்கள். ஒரு 7 மணி 8 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் வெயிலுக்கு முன்னாடியே கோவிலை பார்த்துட்டு போயிடலாம். அதே மாதிரி நீங்கள் வரும்போது ஒரு பாட்டிலில் தண்ணியும் கொண்டு வந்துடுங்க. ஸோ மேலே தண்ணி எதுவும் இல்லை, அதனால் வழியில் நீங்கள் தண்ணி தாக எடுத்துச்சுன்னா நீங்கள் குடிச்சிட்டே நீங்கள் போகலாம். இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன பசங்களும் பெரியவங்களும் வந்துடலாம். ஸோ பெரிய ஸ்டீப் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பொறுமையாக ஏறினாலே கோவிலுக்கு ரீச் பண்ண முடியும். போகிற வழியில் நிறையா வியூவிங் ஸ்பாட்ஸும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் வரும். ஸோ இங்கேயும் நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் கோவில் பக்கத்தில் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து லெஃப்ட்டில் போனீங்கன்னா காளி கோயில் போகிற ரூட் இருக்குது. அது ஒரு சின்ன வழி தான். அது நம்ம திரும்பி வரும்போது எப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம கோவிலை ரீச் பண்ணிட்டோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. முதல்லையே பார்த்திங்கன்னா இங்கே அனுமனோட சிலையை பார்க்கலாம். ஸோ அது பக்கத்துலேயே அகத்தியரோட சிலையும் இருக்குது. யூஸ்வலாக கோவிலில் அகத்தியர் மட்டும்தான் இருப்பாங்க. பட் இங்கே அகத்தியர் பக்கத்தில் மனைவியோடு இருக்கார். அவங்க மனைவி தான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது சித்தர்கள் வாழும் சிவன்மலை அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குது. இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 18 சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. இங்கே சிவனை வேண்டிட்டு தவம் புரிஞ்சிருக்காங்க. இப்போ பார்க்குறது தான் சிவனோட சந்நிதி. இங்கே இருக்கிற சிவனோட பேர் அத்திரீஸ்வரர். அத்திரி அப்படின்ற ஒரு முனிவருக்கு சிவன் காட்சி அளித்ததுனால இங்கே அத்திரீஸ்வரர் அப்படின்ற பேரில் இருக்கார். அம்மனோட பேர் அனுசியா தேவி. நாங்கள் போனப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி கோவில் பூட்டி இருந்தது. போர்டில் 12 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் நான் 11:30க்கு போயிருந்தேன். பட் ஸ்டில் அங்கே பூட்டி இருந்தது. இந்த கோயிலோட டைமிங்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும். அதே மாதிரி ஈவினிங் 4:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. இந்த கோவிலை சுற்றி நிறையா ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு பெரிய ஆலமரத்தையும் பார்க்கலாம். அதுக்கு பக்கத்தில் ஒரு தியான மண்டபமும் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் மெடிடேட் பண்ணுற ஆளாக இருந்துச்சுன்னா இங்கே ஒரு 10 மினிட்ஸ் மெடிடேட் பண்ணிட்டும் போகலாம். மற்ற சிவன் கோயிலில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் விநாயகர், முருகர், தட்சிணாமூர்த்தி, காலபைரவர், நவகிரகம் அப்படி எல்லா கடவுளும் இந்த கோவில் அமைந்திருக்காங்க. இந்த கோவிலில் இன்னொரு சிறப்புமிக்க ஒரு இடம் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலேருந்து ஜஸ்ட்டு கீழே நீங்கள் ஒரு ஸ்டெப்ஸ் இறங்கி போனீங்கன்னா ஒரு சின்ன குகை மாதிரி இருக்குது.
ஸோ அந்த குகைக்குள்ளே வந்துட்டு பாலாம்பிகையோட சன்னதி இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு இது தெரியல, இது அப்படியே வந்துட்டு கோவிலை மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் இந்த இடத்த வந்துட்டு கொஞ்சம் இறங்கிட்டு உள்ளே போனீங்கன்னா வந்துட்டு ஒரு கேவ் டெம்பிளை பார்க்கலாம். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ தான் கட்டினதுனால கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி இருந்தது. பட்டு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமை மாறாத வந்துட்டு ஒரு குகை கோயில் மாதிரியே வந்துட்டு இன்னும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்கே நிறையா பாம்புகள் இருந்ததாகவும், இந்த பர்டிகுலர் இடத்துல வந்துட்டு பாம்பு வந்துட்டு இந்த குகைக்குள்ளே வந்துட்டு அம்மன் மேலே வந்துட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ வந்துட்டு ஆள் நடமாட்டம் நிறையா இருக்கிறதுனால வந்துட்டு அவ்வளோ பாம்புகளை வர்றதில்லை. பட் அவரே வந்து நேரில் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதனால் வந்துட்டு நீங்கள் இன்கேஸ் வந்து இந்த இடத்துக்கு போகும்போது எதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு உள்ளே போங்க. இன்கேஸ் வந்து பாம்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெளியில் இருந்தே பார்த்துட்டு போகலாம். இந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்பவே அமைதியாகவும், அதுவும் இல்லாமல் வந்துட்டு சுற்றி ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீல் மாதிரி இருந்தது. நம்ம சிட்டியில் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 1.5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே வந்து இப்படி ஒரு இடம் இருக்கும் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ அதனால் நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கோவில் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஒரு இயற்கை அழகை ரசிக்கவும் இந்த இடத்துக்கு வரலாம். இந்த ஆலமரம் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு வழி போச்சு. ஸோ இது எங்கே போகுது அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு பின்னாடி ஒரு சின்ன விநாயகர் கோயிலும் ப்ளஸ் வள்ளலாரோட மெடிடேஷன் பிளேஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு டிவியேஷனும் எடுக்காதீங்க, அந்த ஸ்டெப்ஸ்லேயே வந்துட்டு போங்க. ஏன்னா பக்கத்தில் பின்னாடியெல்லாம் போனீங்கன்னா அங்கே வந்துட்டு அவ்வளோ சேஃபாக தெரியல, அவ்வளோ காடு மாதிரி தான் இருந்தது. ஸோ போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு நல்ல வியூவிங் ஸ்பாட் தெரியும். இங்கேருந்து என்டையர் கோவிலோட அழகையும் ரசிக்கலாம். ஸோ அது பக்கத்துலேயே வந்து சிட்டியோட வியூவிங் ஸ்பாட்டும் இருக்குது. இப்போ சிவனை பார்த்து முடிச்சிட்டோம், அடுத்தது காளியை பார்க்க போகலாம் வாங்க. காளி கோயில் போகிறதுக்கு வந்துட்டு நீங்கள் கீழே இறங்கிட்டு தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. சிவன் கோயிலேருந்தே ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காட்டு வழி பாதை மாதிரி உள்ளே போகும். நீங்கள் டே டைமில் வரதா இருந்தால் மட்டும்தான் இந்த வழியில் போங்க. இல்லைனா வந்துட்டு நைட்டில் ஒரு ஈவினிங்கில் வரதா இருந்தால் நீங்கள் படிக்கட்டு வழியாகவே நீங்கள் வர்றது நல்லது. ஏன்னா இது வந்து இங்கே ஒரு வெளிச்சம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ப்ளஸ் இது அடர்ந்த காடு மாதிரி இருக்கிறதுனால வந்து நிறையா பூச்சிகள் இல்லை வந்துட்டு பாம்பு அந்த மாதிரியான ஏதாவது ஜந்துக்கள் இருக்கலாம். ஸோ நீங்கள் போகிறதா இருந்தால் கேர்ஃபுல்லாக போங்க. ஸோ இங்கே வந்து நிறையா வழி பிரியும். ஸோ அதில் எதுவும் தப்பாக போயிடாதீங்க. ஸோ அங்கங்கே ஒரு ஆரோ மார்க் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ஆரோ மார்க்கை பார்த்து நேராக போனீங்களாவே வந்துட்டு காளி கோயில் போகிற வழியாக வந்துட்டு நீங்கள் ரீச் பண்ணிடலாம். இந்த பச்சை மலையில் 3 கோவில் இருக்குது. ஒன்று சிவன் கோயில், அடுத்தது காளி கோயில், அதுக்கப்புறம் வந்துட்டு முருகன் கோயில். ஸோ இந்த 3 கோயில்லையும் வந்துட்டு சிவன் கோயிலில் போகிறதுக்கு மட்டும்தான் வந்துட்டு வழி சுலபமாக இருக்குது. அதாவது ஸ்டெப்ஸ் இருக்குது, நீங்கள் வந்துட்டு ஈஸியாக நடக்க முடியும். காளி கோயில் போகிறதுக்கும் வந்துட்டு ஸ்டெப்ஸ் இருக்குது. பட் சிவன் கோயில் போகிற அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ ஸ்மூத்தான சர்ஃபேஸ் கிடையாது. கொஞ்சம் கரடு முரடான பாதையில் தான் போகணும். அதே மாதிரி வந்துட்டு காளி கோயில் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது. சிவன் கோயிலை விட கொஞ்சம் ஹைட்டில் நீங்கள் ஏறி போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம காளி கோயில் போகிற ஸ்டெப்ஸை ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த வழியாக வந்து நீங்கள் கீழே போனீங்கன்னா நம்ம என்ட்ரி பாயிண்ட்டுக்கு ரீச் பண்ணிடலாம். மேலே அப்படியே போனீங்கன்னா வந்துட்டு கோவில் வந்துடும். ஸோ போகிற வழியில் வந்துட்டு நிறையா வியூவிங் ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பொறுமையாக நீங்கள் உட்காந்துட்டு நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் நிறையா பிளேசஸ் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம், குரோம்பேட் சுற்றி இருக்கிற இடத்த எல்லாத்தையும் பார்க்கலாம். அது இல்லாமல் வந்துட்டு தூரத்தில் இருக்கிற சிட்டியோட வியூஸும் வந்து இங்கேருந்து அழகாக தெரியும். உங்களுக்கு ஃபிட்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இது ஒரு மினி ட்ரெக்கிங் அண்ட் ஜாக் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் கோவில் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தாலே கோவில் தெரியுது. ஸோ மேலே ரீச் பண்ண உடனே நீங்கள் சின்ன சின்ன சிலைகளை பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு இந்த திரிசூலத்தையும் பார்க்கலாம். ஸோ இந்த கோவிலோட அம்மன் பேர் வந்துட்டு ஸ்ரீ காமந்திகா தேவி காளியம்மன். ஸோ இந்த கோவில் வந்துட்டு வாரத்தில் 3 நாள் மட்டும்தான் திறந்துருப்பாங்க. வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை. இந்த 3 நாள் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 5 PM-லேருந்து 8 PM வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். நாங்கள் டே டைமில் வந்ததுனால வந்து எங்களால் அம்மனை பார்க்க முடியல. பட் இருந்தாலும் வெளியிலேருந்தே வேண்டிக்கிட்டோம். இங்கே அதே மாதிரி நிறைய இடத்துல 736 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல எழுதி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியல.
இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியும்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கோவிலுக்குள்ளே போக முடியலனாலும் வெளியிலேயே ஒரு அம்மனோட சன்னதி இருந்தது. ஸோ இங்கே வேண்டிட்டு அப்படியே கோவிலை ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே இறங்கலான்னு நினச்சோம். ஸோ கோவிலுக்கு பின்னாடி போய் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு நல்ல வியூவிங் ஸ்பாட் இருந்தது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மெப்ஸில் இருக்கிற காக்னிசன் பில்டிங்கை தெரியும். ஸோ இந்த பில்டிங் வந்துட்டு நம்ம ஏற்கனவே முருகன் கோவில் போயிட்டு இருந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அப்போ தான் தெரிய வந்தது இங்கேருந்து முருகன் கோவில் போகிறதுக்கு ஒரு சின்ன பாதை இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம ஏற்கனவே போனதுனால வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணல. சிவன் கோயில் மற்றும் காளி கோயில் மட்டும்தான் கவர் பண்ணிவிட்டு அப்படியே இங்கேருந்து கீழே போகலான்னு கிளம்பிட்டோம். ஸோ ஒரு வழியாக கீழே ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த ட்ரிப்பில் வந்துட்டு 3 கோவிலை பார்த்த சந்தோஷத்தில் வந்துட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்கேஸ் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.